வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். முக்கியமாக இன்று புதிதாக வந்திருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய கிறிஸ்துவ அன்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். I would also like to welcome AFS students from Port Macquarie. Thanks for attending this service, Tamil service. Tamil is not only the oldest language in the world, it's a heavenly spoken language. Sorry, I'm kidding. Anyway, I don't think you can understand anything, but probably can translate if you have a translator, but hopefully you will learn the language as well. Thanks for joining again. Thank you. உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், அதை உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, அதை பற்றி கணக்கெடுத்து பார்க்கலாம், ஒரு அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 1லேருந்து 10 வரைக்கும் என்ன நம்பரில் சொல்லுவீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன நம்பர் சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு என் வாழ்க்கை 1 தான் சொன்னால், நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன், உடம்பு உள்ள வியாதி வருத்தங்கள் துன்பங்கள் அப்படிங்கிறதான் அந்த நம்பர் 1க்கு சொல்லலாம். நம்ம என் வாழ்க்கை 10க்கு 10 போயிட்டுருக்குன்னா என் வாழ்க்கையில் எந்த துன்பம் துயரம் கிடையாது, பிரமாண்டமான வாழ்க்கை. என் வாழ்க்கை மாதிரி உலகத்தில் இந்த வாழ்க்கையை சொல்லவே முடியாது. வியாதி கிடையாது, வருத்தம் கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, சொந்தக்காரங்க பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் 10க்கு 10. இதில் நீங்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்கீங்க? 1லேருந்து 10க்குள்ளார 4 இருக்கலாங்க, 5 இருக்கலாங்க, ஓகே, 6 7 இருக்கலாம்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம வாழ்க்கை 10க்கு 10, இன்னும் சொல்ல போனால் 10க்கு 11, 10க்கு 100, 10க்கு 1000, 10க்கு பல கோடி அளவுக்கு போகக்கூடிய அந்த நாள் வரப்போகுது புதிய யுகத்தில். அதுதான் அந்த பரிபூர்ண ராஜ்யம், இந்த பர்ஃபெக்டட் கிங்டம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாரநாதா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டீங்களா? மாரநாதாங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசிய அராமைக் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. அது மாரநாதானா கம் லார்ட், ஆண்டவரே சீக்கிரம் வாரும், கர்த்தரே சீக்கிரம் வாங்குற வார்த்தை தான் அந்த மாரநாதாங்கிற வார்த்தை. நம்ம எல்லாருமே இப்போ எப்படி நிலைமையில் இருக்கோம்னா, கர்த்தரே சீக்கிரம் வாரும், ஆண்டவரே சீக்கிரம் வாருங்கிற அந்த பரிபூர்ண ராஜ்யத்தை எதிர்நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிபூர்ண ராஜ்யம் பர்ஃபெக்டட் கிங்டமில் அப்போக்லெட்டிக் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய ரெவலேஷன், அதாவது திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷங்கிற அந்த புத்தகத்தில் யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த காட்சிகளை பற்றி நம்ம முக்கியமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பார்க்கப்பட்ட எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா சிம்பாலிசம் இருக்கும், நிறையா சிம்பாலிக்காக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது லிட்டராக நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. இந்த பரிபூர்ண ராஜ்யத்தில் அது நடைபெற வேண்டுமென்றால் 3 முக்கியமான காரியங்கள் நடைபெற வேண்டும். என்னது 3 முக்கியமான காரியங்கள்? முதல்ல இயேசு கிறிஸ்து தீர்ப்பு அளிக்கும் ராஜாவாக வர வேண்டும், புதிய உலகம் உருவாக்கப்பட வேண்டும், நமக்கு புதிய வாழ்வு தரப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நடக்க வேண்டும். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல கிறிஸ்து தீர்ப்பு அளிக்க வேண்டும். முதல் தீர்ப்பு சாத்தான் மேலே அந்த தீர்ப்பு வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 பார்த்தோம்னா, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். இங்கே ஏற்கனவே நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகன் சொல்லக்கூடிய பீஸ்ட், கள்ள தீர்க்கதரிசி, இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட், அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த மிருகன் சொல்லக்கூடியது அந்தி கிறிஸ்து, இல்லைன்னா நம்ம அந்தி கிறிஸ்துங்கிறது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட நிறுவனம், கார்ப்பரேட் பாடியாக கூட இருக்க முடியும். அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. அதே இடத்துல தான் கர்த்தர் சாத்தானுக்கு தீர்ப்பு வழங்கி அங்கே அவனை தள்ளுறார். அடுத்த தீர்ப்பு, முதல்ல சாத்தானுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு. அடுத்த தீர்ப்பு மீட்பு அடையாதவர்கள் எல்லாரும் மேலேயும் தீர்ப்பு வருது. உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் மீட்பு அடையாதமல் இருக்கும்பொழுது, ரட்சிப்படையாக இருக்க எல்லாரும் மேலேயுமே இந்த தீர்ப்பு வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பார்த்தோம்னா, பயப்படுபவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், அதாவது இழிவான காரியங்களை செய்கிறவர்களும், கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் அது. இப்போ கொலை பண்ணுறவங்களும் விபச்சாரம் பண்ணுறவங்களும் அக்னி அந்த நரகத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே, அது ஓரளவுக்கு நியாயமான தீர்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் பொய் சொல்லியிருந்தா கூட அக்னியும் கந்தம் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள். இதெல்லாம் இப்பேற்பட்ட தீர்ப்பாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, கர்த்தரை பொறுத்த வரைக்கும், பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் கூட அங்கே நுழைய முடியாது. மகா பரிசுத்த தேவன், எதையுமே அவரால் அனுமதிக்க முடியாது. அடுத்த விஷயம் ரெண்டாம் மரணம். அது என்ன ரெண்டாம் மரணம்? இதை பற்றி நம்ம அந்த நற்செய்தி தொடரில் குட் நியூஸ் சீரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்ல வரேன் இரண்டாம் மரணத்தை பற்றி. இரண்டாம் மரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல் மரணம்னா என்னதுன்னா, நம்ம எல்லாரும் உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஆவியிலே மறுத்து தான் பிறக்கிறாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலும் சரி, மற்ற வசனங்களையும் நம்ம எல்லாருமே ஆவியிலே மறுத்து தான் பிறக்கிறோம். ஆவியிலே மறுத்ததுன்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய தொடர்பு இல்லாமல், கர்த்தருடைய உறவு இல்லாமல், கர்த்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல், ஃபெல்லோஷிப் இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஆனால் எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்கிறோமோ அந்த வருஷங்களில் 80 வயசோ 100 வயசோ எவ்வளோ வருஷம் வாழ போகிறோமோ அந்த வருஷத்துக்குள்ளார நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு அந்த மீண்டும் ஆவியில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பை தருகிறார். போன வாரம் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணக ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்றார். எவ்ரிபடி ஹஸ் டு பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியில் பிறந்தாக வேணும்னு சொல்கிறார். அந்த ஆவியில் பிறக்காத நிலைமை தான் அந்த முதல் மரணம் சொல்ல போகிறோம். ஆனால் அந்த ஆவியில் பிறக்காமல் இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிரிவு கர்த்தருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிவு ஒரு தற்காலிக பிரிவு, ஒரு டெம்பரரி செப்பரேஷன் தான் அது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார், இந்த வாய்ப்பை தரார். மறுபடியும் பிறக்கிறதுன வாய்ப்பை தரும்பொழுது, உதாசீனப்படுத்தும் பொழுது, அதை அசட்டை செய்யும் பொழுது, அதை நிராகரிக்கும் பொழுது, கடைசி மூச்சு விடும் பொழுது முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சார் கர்த்தர். அதுக்கப்புறம் அழுது புரண்டாலும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேனேன்னு சொல்லி கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது என்ன காரியம், என்ன துடிச்சு அழுதாலும், கதறி அழுதாலும் மறுபடியும் எனக்கு வாய்ப்பே கிடைக்காங்கிறது மட்டுமல்லாமல் இனிமேல் நித்திய 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 காலத்துக்கும் இனி ஆத்துமா கடவுளிடமிருந்து நிரந்தரமாக பிரிந்து போக்குறதுமான ஒரு கொடுமையான காரியம் வேறு எதுவுமே கிடையாது. இதை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மளை விரோதி கூட வரக்கூடாத மரணம் தான் இந்த ரெண்டாம் மரணம். இனிமேல் எனக்கு அது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கொடூரமான காரியம். இது எப்படி கொடூரமான காரியம் நம்ம சொல்ல முடியும்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் மோட்சத்தை விட அதிகமாக நரகத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணி பேசியிருக்காரு. அவருக்கு தெரியாதோட பயங்கர இரண்டாம் மரணத்தை பற்றி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-15. மறுத்துறையை சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் எனும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். முதல்ல ஜீவ புத்தகத்தை பற்றி பார்ப்போம். என்ன அந்த ஜீவ புத்தகம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பேர் ஆதார் கார்டில் இல்லை, ரேஷன் கார்டில் இல்லை, வாக்காளர் பட்டியலில் இல்லை, எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட்டில் என் பேர் வருதான்னு சொல்லி பதப்பதிச்சு அதுக்காக ரொம்ப மனக்கவலை கொண்டு அதுக்காக ரொம்ப மனம் வருந்தி இருக்கும் பொழுது ஆதார் கார்டில் நம்ம செத்து பெற மாட்டோம். ஆனால் பாருங்கள், அது ஒரு பெரிய காரியமாக முயற்சி எடுக்கும்போது தப்பு கிடையாது நிச்சயமாக. ஆனால் எதில் பேர் இருந்தாலும் பேர் இல்லாட்டினாலும் ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாவிட்டால் அதை விட ஒரு துயரமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜீவ புத்தகத்தில் பேர் இருந்தவங்க மட்டும்தான் அந்த புது யுகத்தில் பிரவேசிக்க முடியும். அடுத்ததாக நம்ம தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். எந்தெந்த காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்கிறதும் பார்க்க போகிறோம். எபிரேயர் 4:13 படைப்பு எல்லாவற்றிலும் எதுவும் இறைவனின் பார்வையிலிருந்து மறைவாய் இருப்பதில்லை, எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படாமலும் வெளியரங்கமாக்கப்பட்டும் இருக்கின்றன. அவருக்கே நாம் செய்த எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக இன்னும் வேற மாதிரி தமிழில் எப்படி போட்டிருக்குன்னா எல்லாமே நிர்வாணமாக இருக்குது. எவ்ரிதிங்ஸ் நேக்கட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் ஐஸ். எதுவுமே மறைக்கப்பட முடியாதுன்னு சொல்லும் பொழுது
கணவன் மனைவி கிட்ட மறைவிக்கலாம், மனைவி வந்து கணவன்கிட்ட மறைக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட மறைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறைக்கப்பட முடியாமல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லும் பொழுது எந்தெந்த காரியங்கள் சேர்க்கலாம், அந்த காரியங்கள் கிரியலுக்கிற மாதிரி செய்கிற மாதிரி கர்த்தர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பு பண்ணுவார். ஸோ முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் வந்து நடக்க வேண்டியது கர்த்தருடைய தீர்ப்பு வர வேண்டும். இயேசு வந்து தீர்ப்பு வழங்க வேண்டும். முதல்ல சாத்தான் தீர்ப்பு வழங்குறார், அப்புறம் ரட்சிப்படாத ஆத்துமாக்களுக்கு தீர்ப்பு வழங்குறார். இரண்டாவதாக புதிய உலகம் படைக்கப்பட வேண்டும். தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே ஏசாயா வந்து 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லைன்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். பவுல் இதையே ரோமர் 8:21 இப்படி படைக்கப்பட்டவை எல்லாம் அழிவை ஏற்படுத்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இறைவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுதந்திரத்துக்குள் பங்கு கொள்ளும் நம்பிக்கையுடன் இருக்கிறது. ஏற்கனவே எல்லாமே இயேசு கிறிஸ்து அந்த புதிய உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, முக்கியமாக யோவானுக்கு காட்சி கொடுத்து சொல்லப்பட்டதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட வசனங்கள் இது. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கலாம். 21ஆவது அதிகாரம் 1-2 வரைக்கும் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. முதலாக வந்து பார்க்கறது நம்ம வந்து புதிய வான புதிய பூமி படைக்கப்படும் பொழுது பாருங்கள், சமுத்திரம் கடல் கிடையாது. இல்லை அது கடல் கிடையாது அப்படின்னா ஏன் கடல் கிடையாதுன்னு சொல்லும்போது இதுக்கான பலவிதமான வேத வல்லுநர்கள் பலவிதமான விளக்கங்களை சொன்னாலும் 2 விளக்கங்களை பற்றி நான் சொல்கிறேன். சமுத்திரம் கடலுங்கிறது வந்து ஆரம்பத்தில் இஸ்ரேல் மக்கள் எபிரேய மக்களுக்கு வந்து ஒரு ஆபத்து விளைக்கக்கூடிய ஒரு பயமுறுத்தல் தரக்கூடிய அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தனால தான் புதிய உலகத்திலையும் அது பற்றி அது இல்லாத மாதிரியான நிலைமைங்க சொல்லப்படுதுன்னு ஒரு கருத்து உண்டு. இன்னொரு கருத்து பார்த்திங்கன்னா, சமுத்திரம் நிலத்தை பிரிக்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரிவு இல்லாமல் புதிய உலகத்தில் நன்மை தீமைங்கிற பிரிவு இல்லாமல் நன்மை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த காரியம் வரப்போகிறதுனால தான் சமுத்திரம் இல்லாமல் சொல்லி இது ஒரு சைனாக வந்து சொல்லப்பட்டதுன்னு பல வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் எதுனா, நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லா தேசங்கள் எந்த நாடுகளில் பார்த்தா எந்த கலாச்சாரத்தில் பார்த்தா கூட திருமணம் சொல்லும் பொழுது ஒரு மணப்பெண் அலங்காரம் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா. இந்த மணப்பெண் அலங்காரத்தை வந்து வரும்பொழுது மணமகன் அதை வந்து ஆர்வத்தோடு ஆசையோடு பார்க்கறதும் இல்லாமல் உறவினர்கள் எல்லாருமே வந்து அதை ஒரு ஆர்வத்தோடையும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மணப்பெண் அலங்கரிக்கப்பட்டு வர்றது. அதை இங்கே வந்து சிம்பாலிக்காக இங்கே சொல்லப்படுது. நம்ம எல்லா விசுவாசிகள் உலகத்திற்கு சகல விசுவாசிகளும் ஒரு புதிய நகரத்தில் நம்ம இருக்கிறோம். புதிய நகரத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது அந்த நகரம் அந்த சபை வரும்பொழுது அந்த சபை வந்து கிறிஸ்துக்கு முன்னாடி அந்த மணமகனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணப்பட்ட வர்றது ஒரு மாபெரும் ஒரு காரியமாக பிரமாண்டமான நிகழ்ச்சியாக நடக்க போகுது. அங்கே மணமகனை இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க சம்மனசுகள் எல்லா விதமான வானத்தர்கள் எல்லாருமே வந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம திருச்சபை வந்து நம்ம மணவாட்டி அங்கே போகக்கூடிய விஷயம். அது முதல்ல பார்த்தா நம்ம இயேசு கிறிஸ்து தீர்ப்பு வழங்க வர வேண்டும். அடுத்தது வந்து புதிய உலகம் படைக்க வேண்டும். மூன்றாவதாக புதிய வாழ்வு நம்மளுக்கு தரப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-7 பார்க்கும் பொழுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மை உள்ளவர்கள் இவைகள் என்று எழுது என்றார். எவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு புதிய உலகம் காட்டப்படுது பாருங்க. நம்ம 10க்கு வந்து 9 வாழ்க்கை கிடைச்சாலே பெரிய அதிசயம் சொல்ல போல இங்கே வந்து பாருங்கள், இனி மரணம் இல்லை, துன்பம் இல்லை, அலுவலம் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின, இனிமேல் எந்த விதமான துக்கம், துயரம், அழுகை, கவலைகள், முக்கியமாக மரணம் இல்லாத கூடிய ஒரு 10க்கு பல கோடி அளவுக்கு மடங்கு உள்ள பிரமாண்டமான புதிய உலகம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அன்றியும் அவர் என்னை நோக்கி
ஆயிற்று, இட் இஸ் டன் அப்படிங்கிறார். நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இங்கே இயேசு நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மட்டுமே குறிக்கக்கூடிய முக்கியமான அட்ரிபியூட், கடவுளுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய குணாதிசயம். நான் தான் ஆல்ஃபா ஒமேகா, நான் தான் ஆரம்பமும் ஆதியும் அந்தன்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசயம் இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பொழுது இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி பல பேர் இயேசு கிறிஸ்துவோட இறைத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் பொழுது, இயேசு கடவுள்னு சொல்லும் பொழுது இந்த வசனம் ஒரு நெத்தியடியான வசனம். அதோடு கூட நம்ம பார்க்குறோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். யார் ஜெயம் கொள்கிறவனா, யார் ஜெயம் கொண்டவங்கன்னா விசுவாசிகள். நம்ம எல்லாருமே ஜெயம் கொண்டவங்க இல்லைங்களா? இந்த ஜெயம் நம்மளால் ஆன ஜெயம் கிடையாது, கிறிஸ்துவனால் ஆன ஜெயம். கிறிஸ்துவோட உயிர்ப்பினால் நம்மளுக்கு எல்லா சாவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளுக்கு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட இல்லாமல் பிலிப்பியர் 2:12-13 பார்த்தோம்னா, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கண்டினியூ டு ஒர்க் அவுட் யுவர் சல்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங். விசுவாசி ஆக்குனா அதோட முடிஞ்சது கிடையாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூ ஆர் ஜஸ்டிஃபைடு ஒன்ஸ், பாஸ்ட் திங் அது. And we are continuously sanctified by the power of the Holy Spirit. நம்ம தொடர்ச்சியாக நம்ம அந்த பரிசுத்தாவியினுடைய துணையினால் நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், துயரம் வரும், பலவிதமான டெம்ப்டேஷன், பலவிதமான காரியங்களை சாத்தான் நம்ம முன்னாடி வைக்கும் பொழுது, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியமான இந்த ரட்சிப்பு, இந்த ஒரு பொக்கிஷமான ரட்சிப்பை நான் நினச்சி பார்க்கும் பொழுது, இந்த கர்த்தருக்கு நான் பயந்து நடுக்கத்தோடு வாழ போகக்கூடிய அந்த மனநிலைமை வாழ்கிறவன் ஒரு பெரிய ஜெயங்கொண்டான நிச்சயம் இருப்பான். கடைசி வரைக்கும் நான் என் விசுவாசத்தில் இறங்கி போகாமல் நான் ஒரு பரிசுத்தனா வாழறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பேன். என்னால் முடியாது, நிச்சயமாக என் உள்ளே இருக்கக்கூடிய கர்த்தர், என் உள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னால் செயலாற்றுவார். அதுக்கு நான் ஏந்து போவேன்னு சொல்லக்கூடியவங்க தான் மாபெரும் ஜெயக்கொள்றவர்களாக இருக்க போகிறாங்க. ஆக 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று இயேசு கிறிஸ்து தீர்ப்பளிக்க வேண்டும், புதிய உலகம் படைக்கப்பட வேண்டும். 3ஆவதாக நம்ம இந்த புதிய வாழ்வில் நம்ம எல்லாருமே நுழைகிறோம். ஒரு மணவாட்டி போல நம்ம எல்லாருமே நுழைகிறோம். ஆக இந்த பரிபூர்ண ராஜ்யத்தை நம்ம மறுபடியும் நம்ம ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியின்படி நம்ம திருப்பி நம்ம அதை எப்படி அது நிறைவேறுது அப்படி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னது உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன், உன்னை ஒரு பெரிய ஒரு மக்கள் உள்ள பெரிய அதாவது நட்சத்திரங்களை விட பிரமாண்டமாக உன்னை உன்னோட இனத்தை விருத்திப்படுத்துன்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ கடவுளின் மக்கள் யாராகிறாங்கன்னா இந்த பூர்ண ராஜ்யத்தில் ரட்சிப்படைந்த அனைத்து நாட்டு விசுவாசிகளும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாய் ஜனங்கள். கர்த்தர் சொன்ன அந்த மாபெரும் வாக்குறுதிங்க இந்த புதிய ராஜ்யத்தில், இந்த பரிபூர்ண ராஜ்யத்தில் நிறைவேறுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 இந்த கர்த்தருடைய இந்த ஜனங்கள் விசுவாசிகள் எப்படி ஆக முடியும்னா, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள். யாரோட பேரெல்லாம் ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதோ, யாரெல்லாம் RSVP கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். நம்ம கல்ச்சரில் RSVPயாக சரிதாங்க கொடுக்க மாட்டோம். RSVP கொடுத்தா வேண்டும். அதாவது RSVPங்கிறது நம்ம ஒரு நாட்டில் நுழையும் பொழுது வீசா தேவை, பாஸ்போர்ட் தேவை மாதிரி கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழையிறதுக்கு எல்லாருக்கும் வீசா தேவை, பாஸ்போர்ட் தேவை.
அது யார் தரானா? இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தரார். இயேசு கிறிஸ்துவோட நீதித்தன்மையினால் பாவங்கள் மறைக்கப்படும் பொழுது அந்த பாஸ்போர்ட் கிடைக்குது, நம்மளுக்கு அந்த விசா கிடைக்குது. ஸோ கடவுளுடைய மக்கள் அனைத்து தேசங்கள் பார்த்தோம். அடுத்தது கடவுளுடைய இடம். ரெண்டாவது என்ன ஒரு வாக்குறுதி தரார் ஆபிரகாமுக்கு? உனக்கு ஒரு நிலம் தருவேன்ங்கிறார் இல்லைங்களா, ஒரு லேண்டு தருவேங்கிறார். அதான் இதில் எப்படி நிறைவேறுதுன்னா, கடவுளுடைய இடம் புதிய உலகமாகுது. புதிய உலகம், பரிபூர்ண ராஜ்யம் தான், புதிய உலகம் தான் கடவுளுடைய இடமாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:22 அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானருமே அதற்கு ஆலயம். பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் எப்படி வாசம் பண்ணார்? உடன்படிக்கை கூடாது, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு டெம்பரரியாக அவர் பிரசன்னமானார். புதிய உடன்படிக்கையில் இப்போ நம்மக்கிட்ட எல்லா விசுவாசிகளிலையும் பரிசுத்தாவி மூலமா அவர் வாசம் பண்ணுற நம்ம எல்லாருமே கடவுளுடைய ஆலயம் அழைக்கப்படுறோம். ஆனால் புதிய உலகத்தில் பரிபூர்ண ராஜ்யத்தில் அந்த ஆலயத்துக்கு அவசியம் இல்லை. கர்த்தரே இங்கே வாசம் செய்கிறார். தேவனாய் கர்த்தர் மாட்டுக்குட்டியானருமே அதற்கு ஆலயம். மூன்றாவதான ஒரு வாக்குறுதி ஆபிரகாம் கொடுத்தது உடனே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அது எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:28 நம்ம படிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறோம், அங்கே ஸ்லைடில் வராது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனோடு ஆசீர்வதித்தார். கர்த்தர் தான் ஆதாமேவால் ஆசீர்வதிச்சு நீ தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்யணும் கூட அந்த பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். வலது கையில் கர்த்தர்கிட்ட அந்த மாபெரும் அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த உரிமையை வாங்கி இடது கையில் அப்படியே சாத்தான் தாரவாத்துட்டான். உலகத்தின் அரசன் இப்போ யார்? சாத்தான். ஆனால் அது எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்கள். அந்த ஆட்சி நம்மளுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:5 அங்கே இராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். யார் அவர்கள்? விசுவாசிகள். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சதா காலம் எக்காலத்துக்கும் அரசாட்சி செய்யக்கூடிய மாபெரும் அந்த ரிவர்ஸ் ஆர்டர் திருப்பி நம்மளுக்கு தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் சொல்லும் பொழுது, ஆசீர்வாதங்கள் ஏன் இன்னைக்கு பல கிடைக்க போகுதுன்னா, உலகத்தில் சாபம் இருக்குது. சாபம் இல்லாத உலகம் வரும்பொழுது எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். கர்த்தரே வாசம் செய்யும் பொழுது அங்கே சாபம் இல்லாத ஒரு நிலைமை வரும்பொழுது, பாவம் துன்பம் துயரம் இல்லாத பொழுது எல்லாமே ஆசீர்வாதம். முக்கியமாக கர்த்தருடைய பிரசன்னமே நம்மளுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். ஆக இந்த நம்ம பரிபூர்ண ராஜ்யம் 8வது வாரத்தில் நம்ம தெளிவாக கர்த்தர் நம்மளுக்கு விசுவாசிகளுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த பைபிள் ஒரு கண்ணோட்டம், இந்த காட்ஸ் பிக்சருங்கிற இந்த 8 வார தொடரில் ஏதோ கேட்டோம், பல விஷயங்கள் கேட்டோம். ரொம்ப ஆழமாக நம்ம போகலை, ஏன்னா இது ஒரு கண்ணோட்டம் தான். ஆனாலும் எனக்கு கர்த்தர் என்கிட்ட நிறையா அதில் பேசியிருக்கமா தான் எனக்கு நிச்சயமாக அதை நான் உணர்கிறேன். நான் அதை நான் நிச்சயமாக அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பா நம்புகிறேன். ஆனால் இப்போ கடைசியாக இது கடைசி வாரம் முடிக்க போகிறோம். இந்த 8 வாரம் நம்ம கற்றுக்கொண்டதில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள், ஆனால் 2 சாய்ஸ் தான் நம்ம எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். 2 சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. 2 வகையான தீர்வு தான் பண்ண முடியும். ஒன்று அடப்பாங்க, புதிய உலகமாக இன்னும் வரப்போகிறாராம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வராராம், அவர் எப்போ புதிய உலகத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாங்க. இப்போ நான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் 10க்கு 10 வாழ்கிற மாதிரி நான் முயற்சி பண்ண போகிறேன். அது நோக்கி தான் நான் போகிறேன். அதில் வெற்றி அடைஞ்சிருவேன். அதுதான் எனக்கு தேவை. மறு உலகத்தை பற்றி அப்புறம் பார்த்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லைங்களா. அது ஒரு சாய்ஸ் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த பரிதாபம், இன்றைக்கி உலகத்தில் பிறந்த யாருமே ஒருத்தர் கூட 10க்கு 10 ஸ்கோர் எடுத்த மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ்ந்ததா வாழ போகிறதா சரித்திரமே கிடையாது. ஏமாட்டம் தான் மிச்சமாக போகுது. 2வது சாய்ஸ், 2வது தேர்வு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே யாராவது விசுவாசம் இல்லாமல் இருந்தால், யாராவது மீட் பண்ணாமல் இருந்தால், இது 8 வாரங்களில் பிரம்மாண்டமாக கடவுளுடைய ராஜ்யம் எப்படி ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கிறது கடவுள் தெளிவாக பேசியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா, தயவு செய்து இந்த தருணத்தில் அவங்களுக்காக மனம் வருந்தி, இயேசு என் மீட்பர், அவர் மூலமாக எனக்கு புதிய உலகம் கிடைக்க போது, பெரிய ஒரு ஹோப்பு நம்பிக்கை இருக்குன்னு அந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நீங்கள்
அந்த கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாறும். 10க்கு 10 இல்லை, 10க்கு பல கோடியான பிரமாண்டமான வாழ்க்கை உங்களுக்கும் உறுதியளிக்கப்படுகிறது. அதே போல் விசுவாசியாக இருக்கிறவர்கள், ஏற்கனவே மீட்படைந்தவர்கள் வாழும் பொழுது எப்படி வாழணும்? வாழ்க்கை வாழணும். மீட்படைஞ்சதுனால மீட்படைஞ்சதுன்னு சாதாரண போயிட முடியாது. நம்ம நடுக்கத்தோட பயத்தோட கிடைச்ச மீட்புக்காக, கர்த்தர் கொடுத்த மீட்புக்காக நடுக்கத்தோட பயத்தோடு அந்த ரட்சிப்பை நான் அதை ருசித்து அதை பொக்கிஷமாக வச்சு நான் வாழ்க்கையை வாழ்வேங்கிற அந்த வரும் உற்சாகம் நம்மளுக்கு தரப்பட வேண்டும். அதோடு கூட இல்லாமல் நல்லா யோசித்து பாருங்கள், ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவர்களாம் யாராக இருந்தாலும் அவங்க அக்னியும் கந்தமிருகிற நெருல கடலை தள்ளப்படுறாங்க. இரண்டாம் மரணம் சொல்லக்கூடிய கொடுமையான மரணத்தை அனுபவிக்க போகிறான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், சுற்றி இருக்கிறவங்க, இந்த சேர்ச்சை சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களாம் ஐயோ கடவுளே இந்த 2ஆம் மரணத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு வாஞ்சி வரணும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு தாகம் வரணும். அந்த காரியத்தில் நான் நிச்சயமாக முயற்சி எடுத்து, எல்லா விதமான முயற்சி எடுத்து, இப்போ நம்ம அடுத்த சனிக்கிழமை பண்ணக்கூடிய அந்த முயற்சி கூட பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட 120 பேர் அந்த கடவுளை இயேசு கிறிஸ்து ருசி பார்க்காதவர்கள் வராங்க. ஸோ அதுக்காக எல்லாம் மன்றாடி கொள்ளுங்கள், கர்த்தர்கிட்ட பேசணும், மன்றாடி கொள்ளுங்கள். நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மன்றாடி கொள்ளுங்கள். ஸோ நம்ம விசுவாசம் சொல்லும் பொழுது நம்ம நற்செய்தி சொல்கிறது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. அது ஆப்ஷனே கிடையாது. அதே போல் என் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்றதும் ஆப்ஷன் கிடையாது. நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கான வாய்ப்பையும் வல்லமையும் இயேசு கிறிஸ்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசியாக நான் முடிக்கும் பொழுது ஒரு பாடலோடு முடிக்கிறேன். இந்த பாடல் அந்த பாடலை பாடப்படுறது கிடையாது, பாடலை படிக்க போகிறேன். அந்த பாடல் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பிறந்தாய், வளர்ந்தாய், பாடங்கள் பயின்றாய், பணிக்கு சென்றாய், பதவிகள் பெற்றாய். பாடங்கள் பயின்றாலும் படைத்தவர் பயின்றாயோ? பதவிகள் பெற்றாலும் படைத்தவர் பெற்றாயோ? திருமணம் முடிந்தாய், துணையோடு மகிழ்ந்தாய், பிள்ளைகள் பெற்றாய், பிறர் போற்ற உழைத்தாய். அசராமல் உழைத்தாலும் ஆறுதல் அடைந்தாயோ? பாசமாய் வாழ்ந்தாலும் படைத்தவர்க்கு வாழ்ந்தாயோ? உறவுகள் வளர்த்தாய், உணர்ச்சியில் திளைத்தாய், பலர் அறிந்தாய், பாசங்கள் பகிர்ந்தாய். உறவுகள் கிடைத்தாலும் உண்மைகள் கிடைத்ததா? பல பேர் அறிந்தாலும் படைத்தவர் அறிந்தாயோ? பார்னில் முயன்றாய், பலமுறை தோற்றாய், முதலுமே போனாலும் முயற்சியால் வென்றாய். உலகையே வென்றாலும் பேர்புகழ் அடைந்தாலும் ஆன்மா அழிந்தாலே அனைத்துமே நஷ்டமே. உலகையே வென்றாலும் பேர்புகழ் அடைந்தாலும் ஆன்மா அழிந்தாலே அனைத்துமே நஷ்டமே. கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, மரநாதா, கம் லார்ட், கம் ஜீசஸ். வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, வாரும் கர்த்தரே, சீக்கிரம் வாரும். இதோ இந்த துன்ப துயரங்களில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, இந்த வியாதி வருத்தங்களிலே நாங்கள் நொந்து போயிருக்கும் பொழுது, உறவுகளிலே பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கவலைகள், வருத்தங்கள், எங்கள் உறவுகளிலே பல மரணங்களை பார்க்கும் பொழுது, வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும். இதோ எங்களது பெயரை ஜீவ புத்தகத்தில், ஆட்டுக்குட்டியார் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய கிரிகளால் எங்கள் பேர் எழுதப்படவில்லை, எங்களுடைய வாழ்க்கை முறையினால் எங்கள் பேர் எழுதப்படவில்லை. இதோ எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து எங்களுக்காக அவர் துடிதுடித்து எங்கள் பாவங்களை கழுவி, எங்களை சகல பாவங்களை கழுவி அவர் மாசற்ற இரத்தத்தால் எங்கள் இதயங்களை அவருடைய ஆடையால மூடி, அவருடைய நீதித்தன்மையான ஆடையால மூடி நாங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது, அந்த நகரம் இறங்கி வரும்பொழுது மனவாட்டிகளாக நாங்கள் எல்லாரும் சபையில் எல்லாருமே ஒன்று கூடி, அதோ எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய எங்களுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மகிழ்ச்சியாக வரவேற்கப்படும் பொழுது, ஆஹா, எவ்வளவு மாபெரும் பாக்கியமான காரியம் அது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசிகள் என்று கொண்டு வாழும் பொழுது விசுவாசியாக வாழாமல் பல நேரங்கள் அவிசுவாசிகள் போல் நாங்கள் வாழும் பொழுது ஆவியானவர்களை பேசும்பொழுது அசட்டு செய்கின்றோம். அப்படி நாங்கள் செய்யாமல் ஆண்டவரை ஆவியானவருக்கு செய்து எங்கள் வாழ்விலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசிகளை வாழவும், இதோ எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருமே
இந்த இரண்டாம் மரணத்தை சுவைக்காமல் ஆண்டவரே அதில் தப்பிக்கிறதுக்கான அந்த வழியை நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தாரும் ஆண்டவரே. இதோ சனிக்கிழமை நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஆசீர்வதித்தரலாம். எங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இனிதாமே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி நண்பர் தந்தையே, ஆமென்.